கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, மார்ச் மாத ராசி பலன்கள். மார்ச் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதம். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மார்ச் மாதத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகிறது. ரொம்ப குரூஷியலாக, ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய 2 அம்சங்கள். போன மாதம் பிப்ரவரி மாதம் நற்பலன்கள், சுப பலன்கள் ஏற்பட்டது, நல்லாவே இருந்திருக்கும், நல்ல மகிழ்ச்சியாக போயிருக்கும். ஆனால் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரையில் அன்பு நேயர்களே, கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோடு பகை வீட்டில் செவ்வாய் பகவான் சேருகிறார். அது ஒரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதோடு மட்டுமல்லது, ராகுவுக்கு 2-12 அந்த சனியும் செவ்வாயும் உட்கார்றாங்க. ஸோ சனி செவ்வாய் சேர்க்கை அவ்வளோ சிறப்பு இல்லை. அதோடு மட்டுமல்ல, பகை கிரகங்களான சனி சுக்கிரன், அங்கேயும் சனி சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுகிறது. அதே போல் பகை கிரகங்களான, நிலையான பகை கிரகங்களான சூரியன், ராகு, அங்கே சேர்க்கை ஏற்படுகிறது. மீனத்தில் இருக்கக்கூடிய ராகுவோடு சூரியனும் இணைகிறார். அப்போது இந்த பகை கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேருகின்ற பொழுது நிச்சயமாக எல்லா வகையிலும் மார்ச் மாதத்தில் நம்மளுடைய அன்பர்கள், அது இங்கே எந்த நிலையில் இருந்தாலும், ஒரு முக்கியமாக அரசியல் தலைவர்கள் எந்த பக்கம் போகிறது, எந்த பக்கம் முடிவெடுக்கிறது, எந்த பக்கம் நாம் சாஞ்சு பேசுகிறது, எந்த பக்கம் சப்போர்ட்டாக நாம் இருக்கிறது, அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் ஏற்படும். குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அல்லது அரசியல் கட்சிகளுக்குமே கூட ரொம்ப டஃப்பான ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த சனி செவ்வாய் ஒரு கலகத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள். இது அரசியலுக்கு மட்டும் நான் சொல்லலை, அது சினிமா துறை ஆகட்டும், அல்லது மீடியா துறை ஆகட்டும், அல்லது நார்மல் லைஃப் ஆகட்டும், எல்லாருக்குமே இது பொருந்தும். பொதுவாக இந்த உலக அளவில் நம்ம பாரத தேசம், நம்ம இந்தியா நம்ம எடுத்துப்போம். அப்போ இது ஒரு கலகத்திற்கான காலமாக, மாதமாக இது அமைந்துள்ள கிரக அமைப்புகள் ரொம்ப கடுமையான நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்டு காம்பினேஷன்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. அது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது. இதுவரை நாம் சந்தித்திராத, இதுவரை நாம் பார்த்திராத கிரக அமைப்புகள் எல்லாம் இந்த மார்ச் மாதத்தில் ஒன்று சேருது. மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். குறிப்பாக ஃபேமிலி சப்ஜெக்டில், கணவன் மனைவி சப்ஜெக்ட்னா சூரியன் அங்கே ராகு, சூரியன் ராகு, அதே போல் இங்கே செவ்வாய் சுக்கிரன் சனியோட போய் சேர்ந்துக்கிறாங்க. சுக்கிரனும் செவ்வாயும், ஆணும் பெண்ணும், கணவனும் மனைவியும் யார்கிட்ட போய் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க? சனியுடைய சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. அப்போ ரொம்ப கணவன் மனைவி அல்லது குடும்பம் அல்லது சூரியன் சனின்னு வச்சுன்னா பிள்ளைகள், சூரியன் ராகு அரசியல் தலைவர்கள், அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கத்தில் நல்ல உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க, அரசாங்கத்தில் நல்ல பதவிகளில் இருக்கக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க, அல்லது கவர்மெண்ட் ரிலேட்டடாக அவங்களுக்கு ஏதானும் டெண்டர் ஒர்க் எடுத்து செய்யக்கூடியவங்க, சப்போர்ட்டிவான பேக் அந்த பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணி தரக்கூடியவங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில், இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்ல, அங்கே பாருங்கள், சூரியன் ராகு இணைவு, அரசியல் கழகம் உண்டு, குடும்ப கழகம் உண்டு. அதே போல் தேவையில்லாத சிறைவாசங்கள், தேவையில்லை அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கு தேவையில்லாத சிறைவாசம் இதுவரையிலும் அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு அரெஸ்ட் வரல, ஒரு என்கொயரி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த மாதிரியான ஒரு கடுமையான சூழ்நிலைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக, கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் அங்கே ஏற்படுகிறது. அப்போ செவ்வாய் சுக்கிரன், செவ்வாய் சனி செவ்வாய் சேர்க்கை சேர்ந்தாலே எப்பேற்பட்ட வற்றாத ஜீவன் நதிகள் கூட வற்றி போகும்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஜோதிட ஸ்லோகத்தில். செவ்வாயும் சனியும் கன்னியிலே சேர்வாரேயானால் கடலும் வற்றி போகும். கன்னி செவ்வாய், கடலும் வற்றி போகும். அப்போ என்ன ஆகுங்க, நம்மளோட ட்ரை பிளேஸ், அதாவது உங்களுடைய சேமிப்புகள் கரையக்கூடிய காலம்,
ஸோ இந்த மாதிரி நிறைய ஹிண்ட்ஸு, நிறைய பாயிண்ட்ஸை நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். அப்போ இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரை கிரக அமைப்புகள் மேஷத்தில் குரு, மேஷத்திலே குரு பகவான், அதோடு விட்டோம்னாக்க நேர கன்னியிலே கேது, கும்பத்திலே சுக்கிரன், செவ்வாய் மற்றும் சனி பகவான், மீன ராசியிலே ராகு, சூரியன், புதன். இந்த 4 இடங்களில் மட்டும்தான் கிரகங்கள் அமைந்திருக்கு. இதில் 2 வீடுகளில் 3 கிரக சேர்க்கை அமைந்துள்ளது. இதுவும் நம்ம ஒரு குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம். காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு, 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய 2 பாவங்களிலும் 3 கிரக சேர்க்கை அமைந்துள்ளது. அந்த 3மே பகை கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. இதுவரையிலும் தவிர அடிச்சுக்கிட்ட பகை, அந்த பகையாளிகள், பங்காளிகள் கூட இன்றைக்கி ஒன்று சேருவதற்கு சூழ்ச்சிகளுக்காக, நல்ல விதமாக தர்மத்துக்காக இல்லை, சூழ்ச்சிகளுக்காக ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. ஸோ வாருங்கள், ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது, இந்த மார்ச் மாதம் எப்படி செய்யப்போகுது, முக்கியமாக நம்ம என்ன ஆஸ்பெக்ட்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். வாருங்கள். அப்போது மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, இந்த மாதம் மார்ச் மாதம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மாதமாக அமைகிறது. நான் சொன்னேன் காம்பினேஷன்ஸ்லாம் சரியில்லை, அதாவது பிளானட்ஸுடைய காம்பினேஷன் சரியில்லை, கிரக அமைப்புகள் அவ்வளோ சிறப்பாக இல்லை. பகை கிரகங்கள்லாம் ஒரு வீட்டில் உட்காந்துருக்கு. அதுவும் காலபுருஷனுக்கு லாபஸ்தானம், காலபுருஷனுக்கு விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடங்களில் நிறைய கிரகங்கள், பிளானட்ஸ் பகை கிரகங்களாக ஒன்று கூடுது. அப்போது இது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலான்னு சொன்னேன். அப்போ மீனராசி என்பதிலே உங்கள் ராசியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகு, அவரோட 6ஆம் அதிபதி, நீங்கள் மீன ராசியானாலும் மீன லக்னமானாலும் உங்கள் ராசிநாதனோடு உங்கள் ராசியில் 6ஆம் அதிபதி ஒன்றிணைகிறார். யாருங்க? சூரியன் உள்ள வரார். அவர் 15 நாள் இருக்கிறார். அதெல்லாம் அங்கே காரணம் இல்லை. ஆனால் பொதுவாக சூரியன் ராகு தொடர்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காம்பினேஷன். இந்த சூரியன் ராகு ஒரு சில நேரங்களில் மிகப்பெரிய லாபத்தை ஈட்டு கொடுத்துரும், மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி கொடுத்துரும், மிகவும் ஒரு உயர்ந்த ஒரு குடியரசுத் தலைவராக கூட உட்கார வச்சிடும். இப்போ கூட நம்ம மாண்புமிகு அந்த ஜனாதிபதி முர்மு அவர்கள் அந்த சூரியன் ராகு காம்பினேஷன் தான். எங்கேயோ கடை நிலையில் இருக்கக்கூடிய ஒருவரை நம்முடைய நாட்டின் உயர்ந்த பதவி, அந்த பதவியில் கொண்டு போய் ஒருத்தரை உட்கார வைக்கிறதுனா அதுக்கு சூரியன் ராகு காம்பினேஷன் தான் அர்த்தம். அப்போ சற்றும் எதிர்பார்க்காத வகையில் உயர்ந்த பதவிகள் இதெல்லாம் அந்த சூரியன் ராகு கொடுப்பாங்க. அப்போ மீன ராசி என்பர்களே, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், ஒரு சாதாரணமாக ஒரு கடையில் வேலை செஞ்சிட்ருக்கீங்க, டக்குன்னு அந்த நீ போய் நல்ல போய் கல்லால் உட்கார அப்படின்லாம், புரியுதுங்களா? நீங்கள் ஒரு சப்ளையர் பார்த்துட்டு அங்கே போய் சூப்பர்வைசர் பாடுறா அப்படின்லாம். ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறீங்க, வேலை செய்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்க, நீ இனிமேல் நாளில் சூப்பர்வைஸ் பாரா, நீங்கள் என்னென்னு கவனி கொஞ்சம் அப்படின்வாங்க. ப்ரொடக்ஷன் கவனிக்க சொல்லலாம், சூப்பர்வைஸ் பண்ண சொல்லலாம், குவாலிட்டி மேனேஜராக பண்ண சொல்லலாம். அல்லது ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி கிளர்க்காக இருக்கீங்க, உங்களை அப்படியே ஒரு ப்ரமோஷன் கொடுத்து மேனேஜராக மாற்றலாம். அப்போ நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் எதிர்பார்க்காத பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். மீனராசி அன்பர்களே, எதிர்பார்க்காத அந்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைச்சிடும். நான் சொன்னேன், லாஸ்ட்டில் அடியில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கடைநிலை ஊழியருக்கு கூட மிகப்பெரிய கோபுரத்தில் உட்காரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அப்போ இது யாருக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க. அதே போல் ப்ரைவேட் ஜாப்லேயும் ஒரு நல்ல ரேங்கில் இருக்கீங்க, இப்போ ஒரு ஜிஎம்மாக இருக்கீங்க, அடுத்தது நான் ஒரு ப்ரமோஷன் வரணும் சார், எனக்கு ப்ரமோஷன் வருமா, அவங்களாம் இந்த கொஸ்டினை கேட்கலாம். அப்போ நீங்களாம் உங்கள் பர்த் சார்ட்டை செக் பண்ணிக்கலாம், நீங்களாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து இது எனக்கு நடக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பூஜையை பண்ணலாம். அப்போ எதிர்பார்க்காத வகையில் பெரிய பெரிய பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் மீனராசி அன்பர்களே. அதே போல் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள், ஏன்னா இந்த பதவின்னு சொல்லும்போது அது முதல்ல யாருக்கு பொருந்தோம்னா
அரசியலுக்கு தான் பொருந்தும். அந்த அரசியலுக்கு யார் காரகன்னா சூரியன், அவரும் அங்கே இருக்கார். அப்போ அரசியலை சார்ந்த மீன ராசி அன்பர்களே, அரசியலை பொறுத்தவரையில் மீனராசி அன்பர்களே, நல்ல பதவிகள், நல்ல போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்க போகுது. சற்றும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு உயர்ந்த போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்க போகுது. நல்ல மாற்றங்கள் நிகழப்போகுது. ஒருவேளை இடமாற்றங்கள் கூட அமையும். எனக்கு இங்கே சரியாக அமையலை சார், எனக்கு இங்கே சீட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி காலைல கூட நான் ஒருத்தர்கிட்ட பேசினேன். சாமி இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. சரிங்க சார், நீங்கள் இடம் மாறுதுன்னா இடம் மாறிக்கலாம், அதுக்கான கால நேரங்கள் வருது, அங்கே போனால் ஒரு அங்கீகாரம் கிடைக்குமான தாராளமாக நீங்கள் மாறும். அப்போ இடமாற்றத்துக்கான காலம் வருது. அப்போ அரசியலை பொறுத்தவரை இடமாற்றங்கள், நிறைய இடமாற்றங்கள், இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே வர்றது, நிறைய ஜம்பிங், அரசியலாக நிறைய இடமாற்றங்கள் அமைய போகுது. போகிற இடங்களில் நல்லா சிறப்பாகவே இருக்கும். போகிற இடங்களில் நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும். பட் உங்களுடைய செல்வாக்கை நீங்கள் அங்கே காமிச்சே ஆகணும். நான் யார் அப்படிங்கிற உங்களுடைய செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய தருணம் இது. மீனராசி அன்பர்களே, நீங்கள் எதுவாக இருந்தாலும், ஒரு ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஒரு ஹோட்டலாக இருக்கலாம், அல்லது மார்க்கெட்டில் ஒரு கடை வச்சுருக்கலாம், உங்களை நம்பி ஏதோ ஒரு விஷயம் செய்யலாம், குடும்பமாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். மனைவியை நம்பி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இது நீ பார்த்துக்கணும்னு விட்டு போகலாம். அந்த மனைவி என்ன பண்ணுங்க, நம்பிக்கையாக அந்த வேலையை செஞ்சு காமிக்கணும். பாருங்கள், நான் பொறுப்பாக இருந்தேன், நான் ரெஸ்பான்சிபிளாக இருந்தேன், செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய தருணமாக இந்த மாதம் அமைகிறது மீனராசி அன்பர்களே. அப்போ இந்த சனி செவ்வாய் சேர்க்கை அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, குறிப்பாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், நிறைய செலவீனங்கள் அதிகரிக்கும் மீனராசி அன்பர்களே. ஏன் உங்களுக்கு செலவு வருது அப்படின்னு கேட்டாக்கா, 12ல் இருக்கக்கூடிய 2ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு யாருங்க, 2க்கும் 9க்கும் உடையவன், முழு சுபராக வரக்கூடியவன். மீன ராசி ஆனாலும் மீன லக்னம் ஆனாலும் முழு சுபராக வரக்கூடியவர் யாருங்க, செவ்வாய் பகவான். 2 9க்குடையவன், எல்லா செல்வத்துக்கும் எல்லா பாக்கியத்திற்கும் அதிபதி. அந்த 2 9க்குடைய செவ்வாய் 12ல் சனி பகவானோடு மறைகின்ற பொழுது கஞ்சத்தனம் பண்ணுவார், கொடுக்கறதுக்கு கஞ்சத்தனம் பண்ணுவார். அவ்வளோ சீக்கிரம் அவர்கிட்ட காசு வாங்க முடியாது. அது வீட்டுக்காரர் செலவு பண்ணி அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுவார். அப்போ அவங்கள்ட்ட காசு வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ வீண் விரயங்களை ஏற்படுத்துவார். அப்போ வீட்டில் குடும்பத்தில் நிறைய தேவையில்லாத வீட்டு வேலைகள் அமையலாம். வீட்டு ரிப்பேர் பண்ணுறதா இருக்கலாம், மோட்டர் ரிப்பேராக இருக்கலாம், போர் ரிப்பேராக இருக்கலாம், இபி ரிப்பேராக இருக்கலாம். அந்த மாதிரியான நிறைய வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ஒரு அரசியல் தலைவராக இருக்கீங்க, உங்கள் தொகுதியை நீங்கள் கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ அதுக்காக கொஞ்சம் வீண் விரயமாக இருக்கும். கீழே உள்ளக்குள்ள கொஞ்சம் கவனிக்க வேண்டியதாக இருக்கும். அல்லது ஒரு அரசு அதிகாரியாக இருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் கீழே உள்ளவங்களை சப்போர்ட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ வீண் விரயங்கள், எதிர்பார்க்காத வீண் விரயங்கள் ஏற்படும். தொழில் சம்பந்தமாக கம்பெனியில் ஏதாவது ஒரு மிஷின் ரிப்பேர் ஆகிடும், கம்பெனியில் ஏதாவது ஒரு இபி ஃபால்ட்டாக வரும், இல்லை ஒரு ஃபயராக இருக்கும், ஏதோ ஒரு சம்திங். அப்போ நீங்களாகவே ஒரு வீண் விரயத்தை செய்வீர்களே ஆனால், அப்போது கண்டிப்பாக மற்ற ஏற்பட இருக்கின்ற மற்ற தவறுகளை எல்லாம் நாம் தடுத்து நிறுத்தி விடலாம் மீனராசி அன்பர்களே. அப்போ 2 9க்குரிய பாக்யாதிபதி, தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 12ல் மறைவு. 12ல் மறைஞ்சாலும் உங்களுக்கு வரக்கூடிய பணங்காசுகள், வருமானங்கள் அங்கே என்னங்க கட்டாகும், கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் கட்டாகும். அதோடு மட்டுமல்ல, 3க்கும் 8க்கும் உடையவன், அங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். 3 8க்குடைய சுக்கிரன், அவரும் 12ல் மறைவு. அப்போ சுக்கிரனால் என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சிறு சிறு லாபங்கள் கிடைக்கும். பெரிய ஒரு ஜாப் பண்ணுறீங்க, ஒரு பெரிய ஆர்டர் எடுத்து பண்ணுறீங்க, ஒரு பல கோடி ரூபா ஒரு லாபம் கிடைக்கணும்னு வச்சுப்போமே. ப்ராஃபிட் மட்டுமே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபா வரும் அப்படி சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. லாபம் மட்டுமே நமக்கு ஒரு 1 லட்ச ரூபா வரும் அப்படி வச்சுக்கோங்களேன், 10,000 ரூபா கிடைக்கும். அப்போ பெரிய பெரிய விஷயங்கள் கூட சிறு லாபத்தில் முடிவடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு.
ஆமாம் சாமி, இப்போ நடக்கிற சுச்சுவேஷனை பார்த்தா அப்படிங்க சொல்கிறது கரெக்டு. இப்போ மீனராசி நண்பர்கள் என்கிட்ட 2 பேர் முன்னாடி உட்காந்தாங்கன்னா அதான் சொல்லுவாங்க. சாமி நீங்கள் அக்யூரேட்டாக சொல்கிறீங்க சாமி, கரெக்டாக சொல்கிறீங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்போ நடக்குது. ஏன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நான் எடுத்து பண்ணுறேன், பட் ஆனால் ப்ராஃபிட் வந்து இப்படி தான் அமையும் போல் இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? 12ல் இருக்கக்கூடிய 8ஆம் அதிபதி, 12ல் இருக்கக்கூடிய தனாதிபதி, 12ல் இருக்கக்கூடிய பாக்யாதிபதி, 12ல் இருக்கக்கூடிய 3ஆம் அதிபதி, தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ராகு ஒரு காரணம். இது எல்லாவற்றுக்கும் மேலே உங்கள் ராசிக்கு 7ல் கேது தனித்து இருக்கிறார். யார் பார்வையும் அங்கே கிடைக்கல. யாராவது ஒருத்தராவது அந்த கேதுவை பார்த்தாங்கன்னா கொஞ்சம் அந்த அவருடைய செயல்பாடுகள் கண்ட்ரோலில் வரும். பட் இங்கே கேதுவை கேட்பார் இல்லை. அவர் இஷ்டத்துக்கு அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான். அப்போ மீனராசி என்பர்களை எனக்கு தெரிஞ்சு நிறைய மீனராசி என்பர்கள் தேவையில்லாத வீண்பழிகள், தேவையில்லாத அவமானங்கள், தலைகுனிவுகள், போராட்டங்கள், வாக்குவாதம், நிறைய யுத்தம், நிறைய சண்டை போடுறது. இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், நான் இங்கே தான் செய்வேன், அப்படி நிறைய யுத்தங்கள், வாக்குவாதங்கள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, டாக்குமெண்ட் ப்ராப்ளம், இடப்பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், இதெல்லாம் நிறைய நம்ம ஒன்றா மீனராசிக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். அதே போல் ஆரோக்கிய குறைவுகள், மீனராசி என்பவர்களே உங்கள் ஹெல்த்தை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு சில புத்திசாலிகள்லாம் இருக்காங்க, அவங்க வந்து நான் 10 நாளாக மாத்திரையே போடல, எனக்கு வந்து அது ஒழுங்காக இருந்தது, இன்றைக்கி தான் நான் மாத்திரையை போட்டேன், மாத்திரை போட்டோடனே எனக்கு வலிக்குது அப்படின்லாம் சில புத்திசாலிகள் சொல்லுவாங்க. அப்போ மீனராசி என்பர்களே உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம் செலுத்த வேண்டும். உங்களோட டேப்லெட்ஸ் எதுவானாலும் அதை ரெகுலராக எடுத்துக்க, அதை பழகிக்கணும். அலட்சியம் இருக்கக்கூடாது. ஆரோக்கியத்தில் ரொம்ப அதிக கவனம் செலுத்த வேண்டும். அதே போல் வண்டி வாகனங்கள்லாம் சென்று வரும்போது ரொம்ப எச்சரிக்கையாக, சூரியன் ராகு சும்மா இருக்க மாட்டார். எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸோ எல்லாம் அதை கொஞ்சம் அந்த வண்டி வாகன விபத்துக்களை கொஞ்சம் வீட்டிலே இருந்தால் கூட சரி தான், க்ளீனிங் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அந்த பாதம், அந்த பாதத்திற்கிட்ட மூட்டு அல்லது வந்து இந்த முதுகெலும்புகள், இது போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தை பொறுத்தவரையில் மீன ராசி என்பர்களே சிறப்பானதாகவே அமையும். மீனராசிக்கு இந்த மார்ச் மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும், சிறப்பானதாக இருக்கும். குடும்பத்தில் வளர்ச்சி இருக்கும், சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும், கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வீர்களேயானால், வளைந்து கொடுத்து செல்வீர்களேயானால், குறிப்பாக குடும்ப பெண்கள் அந்த கொஞ்சம் ஒரு புரிதல் இருக்குமேயானால், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமேயானால், கணவனை புரிஞ்சு நடந்துப்பீங்களேயானால் நிச்சயமாக மகிழ்ச்சியான இல்லறம் அங்கே ஏற்படும். அப்போ உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும், தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், ஆரோக்கியத்தினால இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே சமயத்தில் அந்த மனபயம், மனக்குழப்பங்கள் மற்றும் ஒரு சில இண்டிகேஷன்ஸ், அதாவது 8ஆம் பாவம் சம்மந்தப்பட்டது அல்லது வைப்பு தோஷங்கள், மாந்திரீக தோஷங்கள், அதாவது மந்திர மாந்திரீக தோஷங்கள், செய்வினை கோளாறுகள், இந்த மாதிரியான ஒரு ஃபியர்னஸ் மட்டும் உங்களுக்கு இருக்கும். ஸோ மீனராசி என்பர்களே இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். எச்சரிக்கை தேவை என்பது தான் இந்த மார்ச் மாதம் உணர்த்துது. இப்போ நாம் சொல்ல விஷயங்களில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அதோடு மட்டுமல்ல, எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்கன்னு பார்த்துக்கணும். உங்களுக்கு என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது, ஸோ என்ன ட்ரபுளில் நீங்கள் இருக்கிறீங்க, இது எப்போ கிளியர் ஆகும், இந்த போல் எல்லா கேள்விகளுக்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். ஸோ உங்களுடைய பர்த் சார்ட், பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரியான பரிகாரங்களை தெரிந்து அதை செய்வீர்களேயானால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் எழுந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன். ஜெய் வராகி, ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.